யோவான் 5ஆம் அதிகாரத்தில் காணப்படுகின்ற இந்த திமிர்வாதக்காரனை எப்படி இயேசு குணமாக்கினார் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் முதல் 15 வசனங்களை நாம் இன்றைக்கு வாசிப்போம். அந்த வசனங்கள் காணப்படுகின்ற சத்தியங்களை இன்று காலையில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். நாம் இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூமின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். ஒரு நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? என்ன ஒரு அற்புதமான வசன பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வசன பகுதியிலிருந்து 4 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் நிறுத்தி தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். முதலாவது நாம் கவனிக்க வேண்டியது அந்த இடம். இந்த இடத்தை குறித்து யோவான் அங்கே அழகாக வசனத்தில் எழுதுகின்றார். அவர் முதலாவது சொல்லக்கூடியது, இயேசு அங்கு ஒரு பண்டிகையில் கலந்து கொள்ளும்படியாக எருசலேமிற்கு வந்தார் என்று. எந்த பண்டிகை என்று அவர் சொல்லவில்லை, அவர் பண்டிகைக்கு வருகின்றார். ஆனால் அவர் எருசலேமுக்குள் அவர் பிரவேசித்த பொழுது அந்த நாட்கள் இருந்த பழக்கத்தின்படி பெரிய பெரிய பட்டணங்களுக்கு எப்பொழுதும் பெரிய பெரிய வாசல்கள் உண்டு, மதில் இருக்கும். எல்லாரும் அந்த பட்டணத்திற்குள் குறிப்பிட்ட வாசல்கள் வழியாக தான் அவர்கள் பிரவேசிக்க முடியும். அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் பொழுது எருசலேமிற்கு கிட்டத்தட்ட 17 வாசல்கள் உள்ள ஒரு பட்டணமாக இருந்தது. அந்த 17 வாசல்கள் தான் நெகேமியாவுடைய நாட்களில் கூட 8 வாசல்களை அவர் மீண்டும் அந்த உடைந்திருந்த அந்த அலங்கத்தை அவர் கட்டி எழுப்பி மீண்டும் அந்த வாசல்களை புதுப்பிக்கின்றார். 70 நாட்களிலும் மீண்டும் பல வாசல்களை அவர் புதுப்பிக்கின்றதை நாம் சரித்திரத்திலும் வாசிக்கின்றோம். அதுவும் அந்த நாட்களில் ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு பெயர் இருக்கும். வித்தியாசமான வாசல்களுக்கு அதோடைய பயன்படுத்துகின்ற காரணத்தை வைத்து அதற்கு ஒரு பெயரை கொடுப்பார்கள். அப்படின்னா ஒரு வாசலுக்கு மீன் வாசல் என்று அதற்கு பெயர் உண்டு. அப்படி என்றால் அந்த வாசல் வழியாக மீனவர்கள் அவர்கள் மீன் பிடித்த மீனை பட்டணத்திற்குள் கொண்டு வரும் பொழுது அந்த வாசல் வழியாக கொண்டு வர என்ற நிமித்தம் அந்த வாசலுக்கு மீன் வாசல் என்று அவர்கள் அழைப்பார்கள். இன்னொரு வாசல் பள்ளத்தாக்கின் வாசல் என்று அழைக்கப்படும். ஏன் அதற்கு பள்ளத்தாக்கு என்ற வாசல்னா, அந்த வாசல் ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி இருந்தபடியால் அந்த வாசலுக்குள் வருகின்றவர்கள் எல்லாரும் அந்த பள்ளத்தாக்கை கடந்து அந்த வாசலுக்குள் வருகின்றபடியால் அதற்கு ஒரு பள்ளத்தாக்கின் வாசல் என்று அதற்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு வாசலுக்கு குப்பமேடு வாசல் என்றும் அழைக்கப்படும். குப்பமேடு வாசல்னா எருசலேமில் வசித்திருந்த எல்லா ஜனங்களும் குப்பையெல்லாம் கொண்டு போகணுன்னா அந்த வாசலில் தான் கொண்டு போவாங்க. அந்த வாசல் வழியாக தான் திரும்பி வருவார்கள். அதற்காக அதை குப்பமேடு வாசல் என்று அதற்கு அழைக்கப்படும். ஆனால் இங்கே
குறிப்பாக இயேசு பிரவேசித்த அந்த வாசல் ஆட்டின் வாசல் என்று அழைக்கப்படுகின்றது. அது யோவான் மற்ற சுவிசேஷங்கள் எழுதப்பட்டதை காட்டிலும் யோவான் சுவிசேஷம் சற்று வித்தியாசமாக விசேஷமாக எழுதப்பட்டுள்ளது என்று நான் சொல்லுவேன். யோவான் ஒரு கவிதையை எழுதக்கூடிய ஒரு மனிதனைப் போல அவருடைய அந்த சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுதும் அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள், அவர் ஒரு சம்பவத்தை அவர் விவரிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை அந்த பழைய காலத்தின் அந்த கவிதை எழுதுறது போல அடுக்கு மொழியில் பயன்படுத்தி கூட அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி படிக்கின்றவர்கள் ஆழமான அர்த்தங்களை அறிந்து கொள்ளும்படியாக அவர் அழகாக அந்த வசனங்களை எழுதுகின்றார். அதுதான் யோவானுடைய முதல் அதிகாரத்தில் முதல் வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னாவே அந்த யோவான் சுவிசேஷம் வித்தியாசமானது என்று அறிந்துக்கிறோம். ஏன்னா அவர் சொல்றார், ஆதியிலே தேவ வார்த்தை இருந்தது, தேவனாய் இருந்தது அப்படின்றது அது மற்றவர்கள் யாரும் எந்த விதத்திலையும் விவரிக்காத விதத்தில் யோவான் அழகாக வார்த்தைகளை கொண்டு அழகான சத்தியங்களை அவர் விவரிக்கின்ற ஒரு எழுத்தாளர் என்று நான் சொல்லுவேன். பல நேரங்களில் அவருடைய வார்த்தைகளுக்குள்ளே பல ரகசியங்களையும் பொக்கிஷங்களையும் அடைந்துள்ள வார்த்தைகள் வசனங்களும் அதற்கு அர்த்தங்கள் அதிகம் உண்டு. அதை நீங்கள் ஆழமாக அதை படிக்கும் பொழுது அறிந்து கொள்ளக்கூடிய வசனங்களாக இருக்கும் யோவான் சுவிசேஷம் விசேஷமாக. ஆகையால் தான் யோவான் இயேசு இப்படிப்பட்ட ஒரு வாசல் வழியாக வருகின்றார் என்பதை குறிப்பாக சொல்லுவதற்கும் காரணம் இருக்கின்றது. ஏனால் அவர் என்ன விரும்புகின்றார் என்றால், படிக்கின்றவர்கள் யார் இந்த இயேசு, அந்த வாசல் வழியாக வந்த அந்த முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்ள விரும்புகின்ற ஒரு எழுத்தாளர் என்று நான் சொல்லுவேன். ஏனால் யோவான் முதலாவது அதிகாரத்தில் கூட யோவான் ஸ்நானகன் அவர் இயேசுவை குறித்து பேசுகின்ற வார்த்தையை யோவான் எழுதுகின்றார். அவர் சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து எடுத்து போகின்ற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் இயேசுவை அறிமுகப்படுத்துகின்றார். ஆகையால் அதை நீங்கள் வாசித்து பிடிச்ச பின்பதாக 5வது அதிகாரம் வரும் பொழுது அவர் சொல்றாரு, இயேசு இந்த ஆட்டின் வாசல் வழியாக பிரவேசித்தார் என்று சொன்ன பொழுது எல்லாம் படித்து கொண்டிருந்த எல்லாருக்கும் அறிந்திருந்தது அந்த ஆட்டின் வாசல் எதற்காக பயன்படுத்தப்படும் என்றால், இந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் அந்த ஆண்டவருடைய ஆலயத்தில் அந்த ஆடுகள் அடிக்கப்படுவதற்காக பட்டணத்திற்குள் கொண்டு வரப்படும் பொழுது இந்த ஆட்டின் வாசல் வழியாக தான் கொண்டு வரப்படும். ஆகையால் யோவான் எழுதும் பொழுது அது சும்மா ஒரு குறிப்பாக எழுதினாலும் அதற்கு ஒரு அர்த்தம் வச்சிருக்கிறாரு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி எருசலேமுக்குள்ள வந்த பொழுதும் என்ன பண்றாருன்னா இந்த ஆட்டின் வாசல் வழியாகவே வருகின்றார் என்பதை அவர் எழுதி நீங்களும் நானும் அதிலிருந்து இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்படியாக விரும்புகின்றார். அது மாத்திரமல்ல, அவர் அந்த இடத்தை குறித்து எழுதும் பொழுது அவர் இந்த பெதஸ்தா என்ற குளத்தருகே நடந்த சம்பவத்தை எழுதும் பொழுது அதையும் விவரிக்கின்றார். எப்படி அங்கே தூண்கள் இருந்தது, அந்த இடம் எப்படி அங்கே ஒரு குளம் இருந்தது, அங்கே என்ன நடந்தது என்று மிக தெளிவாக அந்த இடத்தை அழகாக விவரிக்கின்றார். ஆவியானவர் இந்த வசனங்களை எழுதும் பொழுது அவர் முன்கூட்டியே எல்லாம் அறிந்திருக்கின்றபடியால் அந்த ஏவுதலை கொடுத்து யோவானுக்கு கட்டாயம் எழுத வைத்திருப்பார். ஏனென்றால் பல நூற்றாண்டுகளாக இந்த வேத பண்டிதர்களும் ஆராய்ச்சி செய்கின்றவர்களும் எருசலேமில் எல்லாவற்றையும் அவர்கள் தேடி கண்டுபிடித்து கொண்டிருந்த பொழுது இந்த ஒரு இடத்தை மாத்திரம் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த பெதஸ்தா குளத்தை, இந்த பழைய நாட்களில் நடந்த எல்லா சமூகத்தை பூமியை தோண்டி ஆராய்ச்சி செய்கின்றவர்கள் எருசலேமில் எல்லா இடத்தையும் தேடி தேடி பார்க்குறாங்க. ஆனால் இந்த பெதஸ்தா குளத்தை மாத்திரம் யாரும் கண்டே பிடிக்க முடியவில்லை. ஆகையால் வேதாமத்தை சந்தேகப்படுகின்றவர்கள், ஆண்டவரை நம்பாதவர்கள் உடனடியாக என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, பாருங்க, வேதாமம் சும்மா கதை தான், இப்படி இவ்வளோ தூரம் ஒரு தெளிவாக எழுதியிருக்கிறாரு, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இடத்த இவ்வளோ நூற்றாண்டுகளாக தேடுகின்றோம், இன்னும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல என்று பலர் அதை குறித்து குறை பேச ஆரம்பித்தார். ஆனால் 1967 ஆண்டில் கான்ராட் என்ற ஒரு மனிதன் இப்படி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த பொழுது, தோண்டி கொண்டிருந்த பொழுது, யோவான் இவ்வளோ அழகாக விவரித்த இடத்தை அவர் கண்டுபிடித்து பெதஸ்தா குளம் நடந்த அந்த அற்புதத்தின் இடத்தை, இன்றைக்கு நீங்கள் எருசலேமுக்கு போவீர்கள் என்றால் இன்றைக்கும் நீங்கள் அந்த இடத்தில் நின்று இந்த சம்பவம் நடந்த இடத்தை நீங்கள் கண்ணால நீங்களும் பார்க்கக்கூடும்.
என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம். அப்படின்னா இதிலிருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, ஆண்டவருடைய வார்த்தை கட்டு கதை இல்லைங்க, யாரோ ஒருத்தருடைய கற்பனை இல்லை, இது உண்மை சத்தியம். நடந்த சம்பவங்களை குறித்து நாம் வாசிக்கின்றோம். மனிதர்கள் நினைச்சாங்க இது நடக்கல, யோவான் சும்மா எழுதினாருன்னு. ஆனா இன்றைக்கும் சரித்திரம் அதற்கு சாட்சியாக இருந்து, நீங்க இன்றைக்கும் எருசலேமுக்கு போனீங்கன்னா இன்றைக்கு அந்த வாசலுடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு அந்த வாசலுடைய பெயர் ஆட்டின் வாசல் இல்லை, சிங்கத்தின் வாசல் வழியாக எருசலேமுக்குள் போனீங்கன்னா இன்றைக்கும் அந்த பெதஸ்தா குளத்தருகே நீங்கள் போய் நின்று இயேசு அந்த இடத்தில் செய்த அற்புதத்தை நீங்கள் காண உங்கள் எல்லாராலும் கூடும். இதிலிருந்து என்ன தெரியும்னா, தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது என்று நாம் அறிந்திருக்கணும். ஆமென் சொல்லலாமா? ஸோ முதலாவது இந்த இடத்தை குறித்து நாம் அறிந்திருப்பது அவசியம். இரண்டாவது, யோவான் அந்த சம்பவத்தை குறித்து அவர் எழுதும் பொழுது அந்த சூழ்நிலையை குறித்து எழுதுகின்றார். அப்படின்னா இந்த பெதஸ்தா என்னப்படுகின்ற இடத்துடைய அர்த்தம் இரக்கத்தின் வீடு, கிருபையின் வீடு என்று அர்த்தமா. ஆனாலும் அந்த பெதஸ்தா என்ற குளத்தருகே திரள் கூட்டமான வியாதியஸ்தர்கள் அங்கே கூடியிருந்தார்கள் என்று யோவான் எழுதுகின்றார். என்ன நடந்தது என்றால், இது உண்மையாக நடந்ததா அல்ல குருட்டு பக்தி நிமித்தம் எல்லாரும் இப்படி பேசினார்களா என்று யாரும் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் எல்லாரும் அந்த வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கணும்னா, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்ததாம். என்ன நம்பிக்கை என்றால், ஒரு தேவதூதர் வருடத்திற்கு ஒரு முறை வந்து அந்த குளத்தை அவர் கலைக்கும் பொழுது யார் முதலாவது இந்த குளத்திற்குள் இறங்குகின்றார்களோ எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் உடனடியாக குணமாய்விடும் என்ற நம்பிக்கை நிமித்தம் அங்கே திரள் கூட்டமான ஒரு வியாதியஸ்தர்களுடைய கூட்டம் அங்கே கூடி சேர்ந்து இந்த குளம் என்றைக்கு கலக்கப்படும் என்று அவர்கள் மிக ஒரு எதிர்பார்ப்போடு கூட காத்து கொண்டிருந்த ஒரு கூட்டமாக இருந்தார்கள். என்ன இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம்னா, இந்த சூழ்நிலை, இந்த மனிதனை குறித்து, திமிர்வாத மனிதனை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த மனிதனுக்கு 38 வருடமாக அவனுடைய சரீரத்தில் பலவீனம் இருந்தது என்று தேவ வார்த்தை சொல்லுங்க. அவன் ஒன்றும் என்ன சொல்றது, அவன் முடமுட்டவன் அல்ல, அவனுக்கு அந்த பலவீனத்தின் நிமித்தம் அவனால் நடக்க முடியல, அவனால் செயல்பட முடியல. அப்படின்னா அவனுக்கு அந்த வியாதி, அந்த பலவீனம் வந்த ஆரம்பத்தில் கட்டாயம் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி அந்த வியாதியை குணமாக்கப்படணும் என்று எப்படி பிரயாசப்பட்டிருப்பார்களோ, அதே போலதான் இந்த மனிதனும் அவனுடைய வாழ்க்கையில எப்படியாவது இந்த வியாதியிலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று கட்டாயம் பல முயற்சிகளை எடுத்திருப்பான். பல மருத்துவர்களை போய் சந்தித்திருப்பார். பல விதங்களில் அவனுடைய பலவீனத்தை எப்படியாவது சரி செய்யணும் என்று பிரயாசம் எடுத்து எந்த விதத்திலும் வெற்றி அடையாத பட்சத்தில் அவன் கடைசியில் நம்பிக்கை இழந்த நிமித்தம் அவன் இந்த குளத்தருகே வந்து படுத்திருக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றான். அவனுக்கு நம்பிக்கை இல்லை, எல்லா இடத்துலையும் அவன் முயற்சி பண்ணிட்டான், வேற எங்கேயும் ஒன்றும் நடக்கலை. ஆகையால் எல்லாரும் சொல்றாங்க, இந்த குளத்துல இப்படி நடக்கின்றது, இங்க இருந்தீங்கன்னா ஒருவேளை தண்ணிக்குள்ள எட்டி குதிச்சின்னா உனக்கும் சுகமாகும் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகளினால அங்கே அவன் காத்து கொண்டிருந்த ஒரு மனிதனா இருந்தான். அப்படின்னா இந்த திமிர்வாத மனிதன் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு இடத்தில் காணப்படுகின்றான். எல்லாரும் அவனை சுற்றி இருக்கின்ற எல்லாரும் அவனை போலவே ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையில் காணப்படுகின்ற ஒரு ஜனக்கூட்டமாக இருந்தான். இது சாத்தான் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திரம் என்று நான் சொல்லுவேன். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது, வியாதிகளை கொண்டு வரும் பொழுது, சில நேரத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது அதற்கு உடனடியாக ஒரு பதில் காணாத பட்சத்தில், நாம் உடனடியாக சுகம் அடையாத பட்சத்தில் சாத்தான் என்ன செய்யறான்னா, உடனே அந்த சோர்வை நமக்குள் கொண்டு வந்துடுறான். நீ ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், நீ ஆண்டவர் இடத்துல கேட்டு என்ன பிரயோஜனம், நீ சும்மாவே வீட்டிலேயே கிடக்க வேண்டியதானே, எதுக்கு நீ சர்ச்சுக்கு போய் சும்மா போய் ஜெபிக்கிற, எவ்வளோ தடவை ஜெபிச்சுட்ட, எவ்வளோ தடவை ஆண்டவரை கேட்டுட்ட, அதனால் நீ அங்கே போய் ஜெபிக்கிறனால உனக்கு வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது, அதனால் நீ இருக்கிற இடத்திலே இரு என்று நம்பிக்கையின் இடத்தில் இல்லாமல் நம்பிக்கையற்ற இடத்தில் நம்மை இருக்கும்படியாக சாத்தான் பல முறை நம்முடைய வாழ்க்கையில் பிரயாசப்படுகின்றான். நம்மளை தனித்து வைத்து நம்மை
போல பிரச்சனை உள்ளவர்களோடு கூட நம்மளை கூட்டு சேர்த்து பாரு, அவங்களுக்கும் பிரச்சனை, உனக்கும் பிரச்சனை, யாருக்கும் பிரச்சனை தெரியல, ஆனால் நீங்க அப்படியே கடங்க அப்படின்ற ஒரு நிலையில் நம்மளை வைத்து நம்பிக்கை நம்ம இடத்திலிருந்து பறிக்கிறதற்கு சாத்தான் பல பிரயாசங்கள் எடுக்கிறான். ஆனா இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், சாத்தானே உங்களுடைய வாழ்க்கையில இந்த நம்பிக்கையின் இடத்திலிருந்து உங்களை அசைக்க அனுமதி கொடுக்காதீர்கள். ஏன்னா அந்த நம்பிக்கை இடத்தில் இருப்பது ஒரு மிக வல்லமையான ஒரு இடம். இந்த நம்பிக்கையின் இடம், விசுவாசத்தின் இடத்தில் இருப்பது அவசியம். ஏன்னா இந்த மனிதன் நம்பிக்கையின் இடத்தை விட்டு அவனை சூழ்ந்திருக்கின்ற எல்லாரும் வியாதியஸ்தர்கள், அவனை சூழ்ந்திருக்க எல்லாருக்கும் கடினமான பிரச்சனைகள், யாருக்கும் தீர்வில்லை, எல்லாரும் ஒரு சடங்காச்சாரத்து நிமித்தம் ஒரு குருட்டு பக்தியால எல்லாரும் அங்க ஏதோ ஒன்று நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிதான் சாத்தான் செய்யறான். அந்த மன அழுத்தத்தை கொடுத்து, சோர்வை கொடுத்து, ஐயோ என் வாழ்க்கையில தான் எதுவுமே நடக்கிறது இல்லை, நான் எவ்வளோ ஜெபிச்சாலும் ஆண்டவர் எனக்கு கேட்கறது இல்லை, அவனுக்கெல்லாம் வேலை கிடைக்கிது, அவன் சும்மா போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணா அவனுக்கு உடனே வேலை கொடுத்துட்டான், நான் 100 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுறான்னா, அந்த இசைக்கருவி, அந்த வயலின் கேட்டிருக்கிறீங்களா, அதை எடுத்து என்னை போல பரிதாபம் உள்ளவன் யாரும் இல்லையே, என் வாழ்க்கையில் சாபம், ஒரு மாதிரி பார்க்குறீங்க எல்லாரும். நீங்கள் இதெல்லாம் பண்ணதே இல்லாத மாதிரி சொல்கிறீங்க. இது அவன் சாத்தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சார் தனித்து நிற்க வைத்து பரிதாப பாடலை பாட வைக்கிறான். பரிதாபமாக உங்களோட வாழ்க்கையில் எதுவுமே நடக்காத மாதிரி இந்த மனிதன், திமிர்வாத மனிதன், அவனுடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை இழந்து அந்த குளத்தருகே எப்படியாவது என் சூழ்நிலை மாறணும் என்று அவன் மற்ற எல்லாரும் அந்த சாவின் அந்த ஒரு தருவாயில் இருக்கின்ற இடத்தில் இருக்கிறான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்தமானது, அவன் நம்பிக்கையற்ற இடத்தில் இருந்தாலும் அன்றைக்கு இயேசு அவனை தேடியே அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் என்று இயேசு அன்றைக்கு பெதஸ்தா குளம் அருகே வந்ததை குறித்து நாம் வாசிக்கின்றோம். யோவான் அந்த 5ஆம் அதிகாரத்தில் எனக்கு பிடித்தமான அந்த சில வசனங்கள் என்னென்னா, அந்த 6ஆவது வசனம் நினைக்கிறேன், 6ஆவது 7ஆவது வசனம், இயேசு அந்த பெதஸ்தா அந்த குளம் அருகே வந்த பொழுது, அதை வாசிங்களேன், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, வெகு காலமாக அவன் வியாதியஸ்தன் என்று அறிந்து. அங்க நிறுத்துங்களேன், 2 காரியங்கள். இயேசு அவன் படுத்திருந்ததை கண்டு, அவன் வெகு காலமாக அவன் வியாதியஸ்தர் என்று அறிந்து. நான் கேட்குறேன், அன்றைக்கு இயேசு உள்ள அந்த பெதஸ்தா குளம் அருகே வந்த பொழுது அங்கே வசனம் சொல்லுகின்றது, 100கணக்கான திரளான வியாதியஸ்தர்கள் இருந்தாங்க. ஆனால் இயேசு ஒருவரை கண்டு அவனுடைய சூழ்நிலை அறிந்து அவன் அருகே வந்தார் என்று சொல்லப்பட்டதுன்னா, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை இருக்கா இல்லையா சொல்லுங்களேன். ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் நீங்கள் இன்று காலையில் அமர்ந்திருக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், என்னுடைய சூழ்நிலை எப்படி அவருக்கு தெரியும், என்னுடைய பாடு அவருக்கு தெரியுமா, என்னுடைய கண்ணீரை அவர் கண்டிருக்கிறாரா நீங்க யோசிக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது என்னுடைய இரட்சகர் அத்தனையும் அவர் காண்கின்றார், அறிந்திருக்கின்ற தேவன் என்று நான் அறிந்திருக்கின்றேன். ஏனால் அந்த நிமிடம் இயேசு அந்த பெதஸ்தா குளம் அருகே வந்த பொழுது எவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த மனிதனை அவர் கண்டு அவனை நோக்கி இயேசு வந்து அவனுடைய சூழ்நிலையை அறிந்திருந்தார் என்று அவனுடைய வார்த்தை சொல்லுங்க. அவங்க 2 பேரும் ஒன்றும் பேசக்கூட ஆரம்பிக்கல. ஆனா அதற்கு முன்பதாக இயேசு பார்த்துட்டாரு, அறிஞ்சிட்டாரு. உங்களையும் நான் பார்த்து சொல்றேன், நீங்க யோசிக்கலாம், யாரும் என்ன பார்க்கல, யாருக்கும் தெரியாது நான் என்னத்தை சந்திச்சு கொண்டு இருக்கிறேன்னு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு கண்டிருக்கிறாருங்க ஐயா, இயேசு உங்க கண்ணீரை பார்த்திருக்கிறாரு ஐயா, இயேசு உங்க சூழ்நிலையை அறிந்திருக்கிறாரு ஐயா, நீங்க என்ன பாடு வழியாக கடந்து வந்திருக்கிறீர்கள் என்று இயேசு அறிந்திருக்கின்றபடியால் நீங்களும் நானும் ஒரு கூட்டத்தில் அமர்ந்திருந்தாலும் நமக்கு இருக்கின்ற நம்பிக்கை, என்னை தேடி வருகின்ற இயேசு ஒரு கூட்டத்தில் என்னை தனித்து எடுத்து என்னை பிரித்து எடுத்து என்னோடு கூட இடைபடுகின்ற இயேசு. நீங்கள் அவருடைய பார்வைக்கு மறைந்திலங்க, நீங்க அவருடைய பார்வைக்கு காணாம போகல. அவர் உங்களை அறிந்திருக்கின்றார், உங்கள் சூழ்நிலை அறிந்திருக்கின்றார், உங்களுடைய கண்ணீரை அவர் கண்டிருக்கின்றார். ஆகையால் உங்களுடைய நேரம், அற்புதத்தின் நேரம் வரும் பொழுது உங்களை நோக்கி இயேசு மற்றவர்களை தாண்டி உங்கள் அருகே நிச்சயம் வருவார். இந்த வசனத்தில் அவர் செய்வார் என்றால் இன்றைக்கும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். என்ன ஒரு அற்புதமான காரியம். அவ்வளோ வியாதியஸ்தர்கள் இருந்தாங்க. ஆனா இவனா கண்டு
இவனை அறிந்து இயேசு அவன் அருகே வரார். மூன்றாவது இங்கே நடக்கின்ற சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டியது, ஸோ இயேசு வராரு, இவ்வளோ வியாதிஸ்தர்கள் இருக்கிறாங்க. இந்த மனிதனை அவர் காண்கிறாரு, பக்கத்தில் வரார். அவருடைய சூழ்நிலை அறிந்து இயேசு அவனை பார்த்து உடனடியாக ஒரு கேள்வியை கேட்கிறார். கேள்வி என்ன கேள்வின்னா, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். என்னங்க இப்படி கேள்வி? நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன்தான் அவ்வளோ ஒரு துக்கத்தின் இடத்துல வியாதியின் மத்தியில் அமர்ந்து கொண்டிருந்த மனிதன் ஆண்டவர் அறிந்து, எல்லாவற்றையும் அறிந்து, அவனை கண்டு பக்கத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி, இயேசு ஒரு கேள்வியை கேட்பார் என்றால் அவருக்கு பதில் தெரியாத நிமித்தம் அவர் கேள்வியை கேட்பதில்லை. அவர் எல்லாம் அறிந்திருக்கின்றார், சர்வ ஞானி, அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. ஆனால் அவர் கேள்வி கேட்பார் என்றால் அவர் எதற்கு அந்த கேள்வி கேட்குறாருன்னா, அந்த கேட்கின்றவர்கள் அந்த கேள்வியை கொண்டு தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அந்த கேள்விக்கு ஒரு பதில் தர அவர் விரும்புகின்றார். அப்படின்னா ஆண்டவர் கேட்குறாரு, ஏய், நீ உண்மையாக சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறாரு. என்ன அர்த்தம்னா, நீ இருக்கிற இடம், நீ தேடுகின்றது நம்பிக்கையற்ற காரியங்கள்ப்பா. நீ மரணத்தின் அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிற, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது ஒரு குருட்டு பக்தி, ஏதோ ஒன்று நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற. நீ உண்மையாக சுகமாக விரும்பினாய் என்றால் நீ தேட வேண்டியது சத்தியத்தை தேடணும். யார் உன்னை குணமாக்குவாரோ அவரை தேடணும். ஆனா நீ உட்கார்ந்திருக்கிற இடமும் நீ தேடுகின்றதும் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு குருட்டு பக்தியினால் சொல்லப்படுகின்ற காரியம் நடக்கும் என்று எதிர்பார்த்துட்டு இருக்கிற உனக்கு உண்மையா சுகம் வேணுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். இது இன்னும் விளக்கணும்னா, உதாரணமா நான் சொல்றேன். உங்களுடைய வீட்டிலேருந்து நீங்கள் வெளியே வரீங்க, உங்கள் தெருவில் நடக்கிறீங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாத்திரம் கழுவுறாங்க. ஆனால் அவங்க பாத்திரம் கழுவும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா டிச்சில் அவங்க பாத்திரத்தை கழுவுறாங்க. என்ன பண்ணுறாங்க? டிச்சில் பாத்திரத்தை கழுவுறாங்க. அவங்க அந்த டிச்சிலேருந்து தண்ணி எடுத்து அலாசி திருப்பி போட்டு சுத்தப்படுறாங்க. நீங்கள் அவங்க பக்கத்தில் நடக்கும் பொழுது அவங்கள பார்த்து கேட்குறீங்க, ஏங்க இந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ண விரும்புறீங்களா இல்லையா? நியாயமான கேள்வி தானே. ஏங்க இந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ண விரும்புறீங்களா? ஏன்னா உண்மையா நீங்க சுத்தம் பண்ண விரும்பினீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த பாத்திரத்தை, அழுக்கான பாத்திரத்தை எடுத்துட்டு போய் சுத்தமான தண்ணீரை வச்சு நீங்க கழுவுனீங்கன்னா அந்த அழுக்கான பாத்திரம் சுத்தமாகும். ஆனா நீங்க அழுக்கான பாத்திரத்தை எடுத்து போய் டிச்சை போட்டு எவ்வளவு நாள் கழுவுனாலும் அது இன்னும் அழுக்காக தான் இருக்கும். அதான் இயேசு கேட்கிறாரே, உனக்கு உண்மையா சுகம் வேணுமா? அப்படின்னா நீ உனக்கு உண்மையா சுகம் வேணும்னா நீ இருக்கிற இடத்துல நீ இருந்தீங்கன்னா உனக்கு சுகம் கிடைக்காது. நீ தேடுகிறதை தேடினா உனக்கு சுகம் வராது. நீ யாரை தேடணுமோ, யார் இடத்தில் வரணுமோ அவர்களிடத்தில் வந்திராதாப்பா உனக்கு உண்மையான சுகம் கிடைக்கும் என்பதை அவருக்கு வெளிப்பாடாக இயேசு தருகின்றார். உனக்கு உண்மையாக சுகம் வேணும் என்றால் நீ இந்த பெதஸ்தா குளம் அருகே இன்னும் 30 வருடம் இருந்தாலும் உனக்கு சுகம் கிடைக்காதுப்பா. இன்னும் நீ 10 மலை ஏறினாலும் உனக்கு சுகம் கிடைக்காது. 10 இடத்துக்கு போய் எப்படி வேண்டுதல் கொடுத்தாலும் உனக்கு சுகம் கிடைக்காது. உனக்கு உண்மையா சுகம் வேணும்னா உண்மையான சுகத்தை தரக்கூடியவரை நீ தேடினால் உனக்கு உண்மையான சுகத்தை கிடைக்கும். எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, இயேசு அவரும் பேசின அந்த 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 கான்வர்சேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் இயேசு அவனை பார்த்து கேட்குறாரு, உனக்கு சுகம் பெற உனக்கு விருப்பம் இருக்கா? உடனே இவன் பதில் கொடுக்குறான். இவன் பதில் கொடுக்கறத கொஞ்சம் வாசிங்களேன். அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன், நான் போகிறதற்கு முன்பதே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். எனக்கு முந்தி இறங்கி விடுகின்றான். பிரச்சனை என்னன்னா, கேள்வி நீ சுகம் பெற விரும்புகிறாயா? பதில் என்னன்னா,
எனக்கு தண்ணீர் கலக்கும் பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. அவர் கேட்கிறாரு, உனக்கு சுகம் வேணுமான்னு. பதில் என்னவா இருக்கணும்? ஆமாண்டவரே, எனக்கு சுகம் வேணும், ஆனா இந்த தண்ணீர் கலக்கும் பொழுது யாரும் என்ன போய் விடலை. அப்படியாவது பதில் கொடுத்துருக்கான். ஆனா இவன் என்ன பண்றான்னா, அவர் கேட்ட கேள்விக்கு அவன் உண்மையான பதில் தராம சாக்கு போக்கு தான் சொல்றான். ஆண்டவரே, எனக்கு யாரும் கொண்டு போய் விடுறக்கு இல்லைன்றது அவன் சொல்றானே தவிர, அவனுக்கு உள்ளான உண்மையான அந்த ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும், இப்படிப்பட்ட கேள்வி நான் 38 வருஷமா இருந்து யாரும் என்ன கேட்டதில்லை. ஆனா நீங்க என்ன கேட்குறீங்க, எனக்கு முதல் பதில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா சொல்லலை, சாக்கு போக்கு தான் சொல்றான். ஆனா எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும். இயேசு அவன் பதிலை கேட்டுட்டு அவனை கடிந்து கொள்ளலை. அட முட்டாள் பையனே, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் ஒரு 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 விரலை, நான் சுண்டு விரலை நான் தட்டுனேன்னா உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரியுமா என்று ஆண்டவர் அவனுக்கு வேதாந்தம் பேசி அவனை தட்டி அவனுக்கு உபதேசம் கொடுக்கல ஆண்டவர். அவன் சொன்னதை பொருட்டா கூட ஆண்டவர் எடுக்காம ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உடனே அவனை இடத்துல பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். எனக்கு இதுதான் ரொம்ப பிடித்தமான ஒரு இடம். ஆண்டவர் அவன் கொடுத்த சாக்கு போக்குகளை பொருட்டாய் கூட எடுக்கல. அவனுக்குள்ள நம்பிக்கை இழந்து, குடும்பத்தை இழந்து, நண்பர்களை இழந்து, எல்லா விதத்திலையும் அவனுடைய சரீரத்தில் பலத்தை இழந்து, ஒரு சொட்டு விசுவாசம் கூட இல்லை அவனுக்கு. அவர் குணமாக விரும்புகிறாயான்னு கேட்டதற்கு அவன் சரியா பதில் கூட கொடுக்கல. ஆனா இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று இயேசு பார்த்து சொல்றார். இங்கதான் அந்த சம்பவத்தின் திருப்பு முனையே நடக்கின்றது. இயேசு அவனுடைய சாக்கு போக்குகளை கேட்டுட்டு அவர் அவனுக்கு எந்த விதத்திலும் போதனை கொடுக்காம நேரடியாக இயேசு அவனை பார்த்து அந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார். இயேசுவின் வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்ட மாத்திரத்திலே அவன் உடனடியாக அதே நொடியில், இயேசு சொன்ன அதே நொடியில் அவனுக்கு பலன் வந்து உடனடியாக அவன் துள்ளி எழும்பக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். நான் சொல்றேன், இதுல 2 காரியங்கள் நீங்க கவனிக்க வேண்டும். ஒன்று, இயேசு செய்த காரியம். இரண்டாவது, இந்த மனிதன் செய்த காரியம். அதுவரைக்கும் அவன் நம்பிக்கை இல்லாம புலம்பி கொண்டு ஆண்டவரிடத்துல குறை சொல்லி கொண்டு இருந்தான். ஆனா அந்த நொடியில் ஆண்டவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்ட உடனே இந்த நம்பிக்கை இல்லாத மனிதன் அந்த வார்த்தை அவனை பார்த்து பேசின உடனே அவன் உடனே அந்த வார்த்தையை பிடிச்சிட்டான். அந்த வார்த்தையை பிடித்த உடனே அந்த எழுதப்பட்ட வார்த்தையாகிய லோகோஸ் பேசப்பட்ட வார்த்தையாக ரேமாவாக மாறின உடனே அவனால் செய்ய முடியாததை அந்த ஒரு நொடியில் அவன் அந்த வார்த்தையை பிடித்த நிமித்தம் அவனுக்கு உடனடியாக அற்புதம் அதே இடத்தில் நடந்ததை நாம் பார்க்கின்றோம். இதுதாங்க வார்த்தையின் வல்லமை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அது நிச்சயமாக அதை நிறைவேற்றியே தீரும். மீண்டும் அவருக்கு விருதாவாக திரும்பாது. இயேசு அன்றைக்கு அவனை பார்த்து பேசின வார்த்தைக்கு அதிகாரம் இருந்தது. இந்த மனிதன் அதுவரைக்கும் நம்பிக்கை இல்லாத மனிதன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே இது எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான் பேசியிருக்கிறாரு. இதுவரைக்கும் 38 வருடமாக என்னால் எழும்ப முடியல, நடக்க முடியல, ஆனால் இவர் சொன்னார், ஆகையால் நான் செய்வேன் என்று அந்த வார்த்தை அவன் பிடித்த நாள் அற்புதம் நடந்துருச்சுங்க. இன்றைக்கு உங்களையும் பார்த்து சொல்றேன், நீங்கள் ஒருவேளை நம்பிக்கை இல்லாம வந்திருக்கலாம், நம்பிக்கை இழந்து வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடம் சாதாரணமான இடம் இல்லை. தேவ பிரசனத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அவருடைய பிரசனம் இருக்கின்ற இடத்தில் அவருடைய வார்த்தை பேசப்படும் பொழுது அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தை கேட்க 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 உங்களுக்குள் விசுவாசம் கலந்து ஆண்டவருடைய வார்த்தையினால் ஒரு மிகப்பெரிய அற்புதம் செய்ய ஆண்டவரால் கூடும். அந்த வார்த்தை இருக்குல்ல, அது தேவனுடைய வார்த்தை, அதற்கு வல்லமை உண்டுங்க. ஏன்னா வேற யாராவது அவனை பார்த்து எழுந்துருன்னு சொல்லியிருந்தா ஒன்றும் நடந்திருக்காது. ஆனால் அன்னைக்கு அவனை பார்த்து பேசினவர் சாதாரணமானவர் அல்ல, பூமியை சிருஷ்டித்தவர். அவருடைய வாயில்
வல்லமையும் ஜீவனும் இருந்தவர். அவர் சர்வ கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா. அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை அவனை நோக்கி வந்தவுடனே அவனுக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் அந்த வார்த்தை சொன்னப்பட்ட நிமித்தம் அன்றைக்கு அற்புதம் நடந்ததுங்க ஐயா. இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்க ஒரு ஆராதனையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் அந்த தேவ வார்த்தை பேசப்படுகின்ற நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவரே அந்த வார்த்தையை நான் பிடித்துக் கொள்றேன், அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்றேன், எனக்காக நான் அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்றேன், என் பிள்ளைகளுக்காக அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்றேன், என்னுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடப்பதற்காக அந்த விடுதலை என்ற வார்த்தையை நான் பிடித்துக் கொள்றேன், சுகம் என்ற வார்த்தையை நான் பிடித்துக் கொள்றேன் என்று தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டீர்கள் என்றால் அற்புதம் உங்களுக்கு நிச்சயம், உங்கள் சூழ்நிலையை நிச்சயம் மாறும். தேவ வார்த்தையின் வல்லமை அது பேசப்படும் பொழுது, அனுப்பப்படும் பொழுது அதற்கு வல்லமை உண்டு. 38 வருஷமாக அவன் பலரை நோக்கி கொண்டிருந்தான். இவங்க எனக்கு உதவி செய்வாங்களா, அவங்க எனக்கு உதவி செய்வாங்களா. ஆனால் அன்றைக்கு இயேசுவன் அருகே வந்து எழுந்திரு என்று சொன்ன மாத்திரத்தில் அவனுக்கு அற்புதம் நடந்தது. யோசித்து பாருங்களேன், யாருக்காவது ஒரு ஆபத்து விபத்து நடந்ததுன்னா, கையை உடைக்கிறாங்க, இல்லை கால் உடைக்கப்பட்டதுன்னா டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க, மாவு கட்டு போடுறாங்க. மாவு கட்டு போட்ட உடனே டாக்டர் சொல்கிறாரு, 3 மாதத்திற்கு நீங்கள் பெட் ரெஸ்ட்டு தான், எங்கேயும் போகக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, கால் முழுவதும் குணமாகிற வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வீல் சேரில் உட்காந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 3 மாதம் நீங்கள் வந்து கட்டு போட்டு 3ஆவது மாதம் முடிந்த பின்பதாக இந்த கட்டை போய் டாக்டர்கிட்ட பிரிக்கும் பொழுது, பிரித்த உடனே நீங்கள் எழுந்து நடக்க பார்த்தீங்கன்னா விழுந்துருவீங்க. ஏன்னா 3 மாதமாக அந்த கால் பயன்படுத்தப்படாமல் இருந்தால் அதில் இருக்கிற அந்த மசில்ஸ் அதெல்லாம் ஆங்கிலத்தில் ஆட்ரஃபின் ஆகிரும். அப்படின்னா அது பயன்படுத்தப்படாதனால பலவீனமாக மாறிடுது. ஸோ டாக்டர் என்ன சொல்லுவார்னா, கட்டை பிரித்த உடனே அவர் சொல்லுவார், நாளையிலிருந்து நீங்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணணும். என்ன பண்ணணுங்க? ஃபிசியோதெரப்பி. ஏன் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி தருவார். எப்படி காலை மீண்டும் பலப்படுத்துவதற்காக நீங்கள் என்னத்தை செய்யணும். 3 மாதங்களாக பயன்படுத்தாத கால் அதன் நிமித்தம் பலவீனமாக இருக்கின்றது. அது குணமானாலும் அதை நீங்கள் மீண்டும் பழைய விதத்தில் பயன்படுத்தணும்னா சில எக்ஸசைஸ்லாம் செய்து தான் நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனால் 38 வருடமாக அவன் பயன்படுத்தாத அந்த சரீரத்தை இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு, எழுந்துரு அப்படின்றாரு. எந்த ஒரு வைத்தியம் அவனுக்கு உதவி செய்யறங்க. அவன் துள்ளி குதிச்சு எழுந்திருச்சு. எங்க ஒரு பிசியோதெரபிஸ்டுக்கு போல அவனுக்கு முழு பலத்தை, முழு சரீரத்தில் ஒரு அற்புதத்தை ஒரே நொடியில் இயேசு செய்தார். அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. 2வது இயேசு சொன்னது 3 காரியங்கள் அவனை பார்த்து சொல்றாரு. முதல் அவர் சொல்றாரு, எழுந்திருன்றாரு. 2வது அவர் சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு. என்னோடு கூட கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இந்த மனிதன் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ வருடங்கள் இந்த பெதஸ்தா குளத்தருகே இருந்தான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்லுது வசனம், 38 வருடங்களாக அவன் பலவீனமாக இருந்தான். 38 வருடங்களாக அவனால் நடக்க முடியல. அப்படின்னா 38 வருடங்களாக அவனுக்கு அறிந்திருந்ததெல்லாம் அந்த படுக்கை தான். அதில் தான் படுத்திருந்தான். அந்த படுக்கையை அவன் பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுடைய பலவீனம் தான் அவனுக்கு ஞாபகப்படுத்தப்படும். அந்த படுக்கையை அவன் பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுக்குள் இருக்கின்ற வியாதி, அவனுக்குள் இருக்கின்ற அந்த செய்ய முடியாத காரியங்கள் தான் அந்த படுக்கை அவனுக்கு ஞாபகப்படுத்தும். அந்த படுக்கை அவனுக்கு ஒரு கட்டு, அந்த படுக்கை அவனுக்கு ஒரு சாபம். அந்த படுக்கை தான் அவனுடைய தரித்திரத்திற்கு காரணம். ஆனால் அன்றைக்கு இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, எழுந்திரு, உன் படுக்கை எடு என்றாரு. நான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில எது சாபமா இருந்ததோ இன்றைக்கு நான் வாழ்க்கையில அற்புதம் செய்த நிமித்தம் அந்த சாபம் இன்றோடு கூட ஒரு சாட்சியாய் உனக்கு மாறப்போகுது. நீ அந்த படுக்கை உன்னை கட்டில் வைத்திருந்தது இதுவரைக்கும், ஆனால் உன் வாழ்க்கையில நான் இடைப்பட்ட பின்பதாக அதே கட்டுகளை நான் முறித்து நீ அதை சுமந்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சி கொடுக்கும்படியாக உன் வாழ்க்கையில இந்த அற்புதத்தை செய்யறப்பா. உன்னுடைய சாபம் இன்றைக்கு ஒரு சாட்சியாய் மாறும். உன்னுடைய கட்டு இன்றைக்கு தேவ
மகிமைக்காக மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கின்ற அளவிற்கு நான் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போறேன் என்று ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இதே நம்பிக்கை தான். இயேசுவிடத்தில் வந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்களை பார்த்து சொல்லுவாங்க, ஐயா அம்மா என்னங்க என்ன ஆச்சு, இதுவரைக்கும் நீங்கள் இப்படி இருந்தீங்க, இதுவரைக்கும் தரித்திரத்தில் இருந்தீங்க, இதுவரைக்கும் நீங்கள் வியாதியா இருந்தீங்க. நீங்க சொல்லுங்க, ஆமாயா என்னுடைய வாழ்க்கையில தலைமுறை தலைமுறையாக தரித்திரம் எங்க குடும்பத்தை ஆளுக்கொண்டு இருந்தது. ஆனால் ஒரு நாளைக்கு இயேசு ரட்சகர் என்னை தேடி வந்தாருங்க. அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு, அவர் குணமாகி விடுதலை பெற்றுக்கொள் என்ற வார்த்தையை நான் கேட்ட மாத்திரத்தில் என் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி இன்றைக்கு என்னுடைய சாபத்தை ஒரு சாட்சியாக எந்த இடத்தில் நான் மடிந்திருக்கணுமோ அதே இடத்தில் எனக்கு உயிர்ப்பிக்கும் வல்லமையை தந்து எழும்பி நின்று சாட்சி கொடுக்கும்படியாக தேவன் அவருடைய மகிமையை வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார். அவனுக்கு சாபமாய் இருந்ததை சாட்சியாக மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் சாபமாய் இருக்கின்றதை சாட்சியாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கின்றார். எதை கொண்டு உங்களை முடிக்கணும் என்று சாத்தான் திட்டம் கொண்டிருந்தானோ அதை வைத்தே தேவன் ஒரு ஆரம்பத்தை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர வல்லவராய் இருக்கின்றார். ஐயா, நாம் ஆராதிக்கின்ற தேவன் அற்புதத்தின் தேவன். அவரால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை. அவர் மேல் விசுவாசம் வைக்கின்றவர்கள் உண்மையாகவே அவருடைய அற்புதத்தை காண்பார். அவன் அந்த படுக்கையை எடுத்துட்டு நடக்கிறான். நடக்கும் பொழுது அவனுடைய ராசி யாரை சந்திக்கிறான்னா யூதர்கள், பரிசேயர் சதுசேயரை தான் சந்திக்கிறான். வேற யாராவது சந்திச்சிருந்தா கூட பரவாயில்ல, அவங்க அவனோட சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அவனோடு கூட அவங்க கொண்டாடி இருப்பாங்க. அடா பாவமே என்ன பெரிய அற்புதம். ஆனால் இவன் விழிச்ச முகம் இந்த பரிசேயரும் சதுசேயர். அவங்க இவனை பார்த்த உடனே என்ன கேட்குறாங்கன்னா, ஏண்டா இந்த பாயை இந்த படுக்கையை ஓய்வு நாளில் தூக்கிட்டு போகிறது உனக்கு சரியா தெரியலையா அப்படின்னு தான் கேட்குறான். இவனும் ஒரு புத்திசாலி. இவன் அவங்கள பார்த்து கேட்டுக்கலாம், ஏயா நியாயப்பிரமாணத்தில் எங்கே எழுதியிருக்கு படுக்கையை தூக்கிட்டு போகாத ஓய்வு நாள்னு காமிங்கயான்னு கேட்டிருக்கலாம். ஒருத்தனாலும் காமிச்சிருக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட எங்கேயுமே நியாயப்பிரமாணத்தில் இல்லை. நியாயப்பிரமாணத்தில் ஓய்வுனால நீ காத்துக்கொள்ள தான் இருக்குன்றே தவிர படுக்கை எடுத்துகிட்டு போகாத எங்கேயும் இல்லை. இவன் அதை விட இன்னுமே அவங்கள பார்த்து கேட்டுக்கலாம், அட பாவி பசங்களா, 38 வருஷமாக நான் அங்கே படுத்துட்டு இருந்தேனே, என்னை பார்த்து நீங்களும் கேள்வி கேட்குறீங்களே, என்னுடைய காலை பார்க்கலையா, என் கையை பார்க்கலையா, நான் நடக்கிறத பார்க்கலையா, ஏன் நான் நடக்கிறத விட்டு போட்டு நான் சுமந்து இருக்கிறதா போய் கேட்குறேன், அவன் பைத்தியக்காரன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அதையும் கேட்கல. என்ன பண்ணுறாருன்னா, அவங்க கேட்டோன்னே ஒரு பார்த்து சொல்கிறாரு, ஐயா எனக்கு தெரியலையா, யாரோ ஒருத்தர் படுக்கை எடுத்துட்டு நடந்து சொன்னார், நான் உடனே எடுத்து நடந்துட்டு வந்துட்டேன் ஐயா அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்கிறாரு. அட ஒருத்தர் அப்படி 38 வருஷமா நீங்க வியாதியா இருந்து ஒருத்தர் உங்களை குணமாக்கினார்னா நீங்க எழும்புறோன்னா அவரை பிடிச்சி கட்டி பிடிச்சி, ஐயா உங்களுக்கு 1000 முத்தங்கள் தரேன், என்னால 38 வருஷங்கள் செய்ய முடியாத செய்ய வச்சுட்டீங்களே என்று அவரை கட்டி பிடிச்சிருக்கலாம். இந்த மனுஷன் பாய் எடுத்துட்டு போன இவர் பாட்டு பாய் எடுத்துட்டு போயிட்டார். யாருன்னு கூட கேட்கல. இயேசுவை பார்த்து நீங்க யாருன்னு கூட கேட்கல. இவர் பாய் எடுத்துட்டு போயிட்டாரு. இவனுக்கு இந்த பரிசேயரும் சதுசேயரும் பார்த்து கேட்கும் பொழுது, ஐயா எனக்கு தெரியாதுயா, யாரோ சொன்னாங்க, சொன்னதை எடுத்துட்டு போயிட்டேன் பாயன்ற. இதை படிக்கும் பொழுது நான் என்ன அறிஞ்சுக்கிறேன்னா, ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத ஆண்டவர், தகுதி இல்லாதவர்களுக்கு கூட அற்புதத்தை செய்கின்ற தேவன் அவர். இந்த மனிதனுக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, புத்தியும் இல்லை. ஆனாலும் இயேசு இவனை தேடி வந்து நீ குணமா இருப்பா, நடப்பா, 38 வருஷத்தின் கட்டுகளை நான் உனக்கு முறிக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு அற்புதத்தை செய்வார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் செய்யாமல் இருக்க மாட்டாரா? ஐயா, அவரை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு அவர் மறு உத்தரவு அளிக்கின்ற தேவனாய் இருக்கின்றபடியா அவர் உண்மை உள்ளவர். நீங்கள் ஜெபத்தை செய்யும் பொழுது உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். இந்த மனிதன் அவனுடைய வார்த்தை சொல்கின்றது, அவங்ககிட்ட பதில் கொடுத்துட்டு ஒரு நல்ல காரியம் பண்ணான். திருப்பியும் கோயில் தேவ ஆலயத்திற்கு போனான். அது ஒரு நல்ல காரியம். அந்த சாபத்தின் இடத்தை விட்டு தேவ ஆலயத்திற்குள் போகிறான். தேவ ஆலயத்தில் அவன் இருந்த பொழுது இயேசு அவனை மீண்டும் சந்திக்கிறார். சந்தித்து ஆண்டவனை பார்த்துக்க, ஏய் இப்போ நல்லா ஆயிட்டல்ல? ஆமாண்டா நல்லா ஆயிட்டேன். ஆண்டவர் அவருக்கு புத்திமதி சொல்கிறாரு, இதை விட பெரிய பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீ பாவம் செய்யாமல் இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு.
அது இன்னொரு தனி பிரசங்கம், அதை குறித்து பேசணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சொல்லி முடிச்சோடனே இவன் வீட்டுக்கு தானே போகணும், நண்பர்களுக்கு தானே போய் சொல்லணும் என்ன நடந்துன்னு. இவர் என்ன பண்ணுறாருங்க, கோயிலில் ஆலயத்தில் அந்த பரிசேரும் சதுசேரும் தேடி போகிறார். ஐயா ஐயா ஐயா, நீங்கள் கேட்டிங்கல்ல யார் என்ன படுக்கை எடுத்துகிட்டு போக சொன்னாங்கன்னு சொல்லி இந்த ஓய்வு நாளில் இயேசு தான் எனக்கு பண்ணார். அவனுங்களே இயேசுவை எப்படி கொல்லணும்னு ஒவ்வொரு நாளும் திட்டம் போட்டிருக்கிறாங்க. இவர் போய் நேராக போய் இயேசுவோட பேரை கொடுத்துட்டே வந்துடுறார். யூதாஸ்க்கு அடுத்த மனிதன் வந்தான்னு நினைக்கிறேன். பேசாமல் வீட்டுக்கு போய் சாட்சியாக இருந்திருக்க வேண்டியவன் போய் உடனே இயேசுவை போட்டு கொடுத்துட்டே வந்துடுறாரு. அற்புதம் செய்தார், போட்டு கொடுத்துட்டார். ஆனாலும் ஆண்டவர் அவர் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். இதுதான் அவருடைய கிருபையின் அற்புதம். 3 காரியங்கள் ஆண்டவர் முதல் சொல்கிறாரு, எழுந்திரு. அவனால் செய்ய முடியாத செய்ய சொல்கிறாரு. 2வது, படுக்கை எடு, உன் சாபத்தை சாட்சியாக மாத்துறேன்றாரு. 3வது ஆண்டவர் சொல்கிறாரு, நட. அப்படின்னா உன் கால் உன்னை சுமக்கும் இடமெல்லாம் எனக்கு சாட்சியாக இருப்பா. நான் உன் வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் நீ பகிர்ந்தளி என்று அவனை அனுப்புகின்றான். நட நட போ, இதுவரைக்கும் செய்ய முடியாத இனி செய்து அற்புதத்தை குறித்து மற்றவரிடத்துல பேசு என்று ஆண்டவர் சொல்றார். இந்த வசனத்தை, இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு நான் பார்க்கக்கூடிய சில அற்புதமான சத்தியங்கள். ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையை நான் பார்க்குறேன். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் என்றால் அதற்கு அதிகாரம் உண்டு, அதுக்கு வல்லமை உண்டு. இயேசு இந்த நம்பிக்கையற்ற மனிதனுக்கு இந்த வார்த்தையை அவர் சொன்ன பொழுது, எழுந்திரு என்று சொன்ன பொழுது, அங்கே ஆண்டவருடைய வல்லமை அவனை நோக்கி கடந்து சென்றது. ஐயா, இன்றைக்கு அதே வார்த்தை நம் மத்தியில் இன்றைக்கு ஆண்டவர் உலாவி கொண்டு பேசி கொண்டிருக்கின்றார். அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. எப்பேற்பட்ட சாத்தானுடைய அந்தகார கிரியாக இருந்தாலும் அவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் போதும் ஐயா, மனிதனால் செய்ய முடியாத தேவ வார்த்தை நிச்சயம் சாதித்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும். தேவ பிள்ளைகள் தாகமாக இருக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தை. நான் ரோமர் 10:17 சொல்லுகின்றது, விசுவாசம் எப்படிங்க வரும் கேள்வினாலும் தேவ வார்த்தையினால. தேவ வார்த்தையை கேட்க 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 அந்த வார்த்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் சும்மா பைபிளை படித்து கொண்டு இருக்கலாம். ஒரு அற்புதத்தை வாசிக்க வாசிக்க அந்த அற்புதத்தின் வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது உங்கள் கரத்தை அது மேலே வைத்து, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்கிறேன், இந்த வார்த்தை எனக்குள் கிரியை செய்வதாக. அன்றைக்கு செய்த அற்புதத்தின் அதே வல்லமை எனக்குள் இன்றைக்கு கிரியை செய்வதாக என்று அந்த வார்த்தையின் மேல் உங்கள் கரத்தை வைத்து விசுவாசத்தோடு கூட நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னா நிச்சயம் எப்பேற்பட்ட கட்டாய் இருந்தாலும் அந்த வார்த்தையின் வல்லமையினால் அது முறிக்கப்படும் ஐயா. மனிதனுடைய வல்லமை அல்ல, சர்வ தேவனுடைய வல்லமை. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, சிருஷ்டிப்பின் வல்லமை உண்டு. அந்த அதிகாரம் அவருடைய வார்த்தைக்கு உண்டு. அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொண்டோம் என்றால் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். 2வது நாம் பார்க்கக்கூடியது அந்த சம்பவத்தில் விசுவாசம். அவனுக்குள் அந்த விசுவாசம், அவர் சொன்ன உடனே அதை பிடிச்சிட்டான். இவர் சொன்னார், அவனுக்கு இயேசு யார் என்று கூட அவனுக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்னார், எழுந்திருன்னு சொன்னார், என்னால் எழுந்திருக்க போறேன். அந்த வார்த்தை விசுவாசம் அவனுக்குள் கிரியை செய்தனால. 2வது, விசுவாசமும் கீழ்ப்படுதல். இந்த விசுவாசம் அவனுக்குள் வந்த உடனே கீழ்ப்படுகிறான். ஆண்டவர் சொல்றார், எழுந்திருன்றாரு, உடனே எழுந்திருக்கிறான். அற்புதம் நடந்துருச்சு. இந்த விசுவாசமும் கீழ்ப்படுதலும் இந்த வசன பகுதியில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்றால் கட்டாயம் தேவன் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஓ ஹல்லேலூயா. எனக்கு இந்த வசன பகுதியை வாசிக்கும் பொழுது எனக்கு நம்பிக்கை வருகின்றதுங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த மனிதன் 38 வருடங்களாக நம்பிக்கை இழந்து ஒரு சாவின் தருவாயில் இருந்த மனிதனை இயேசு அந்த பெதஸ்தா குளம் அருகே வந்த பொழுது அவனை கண்டு அவனுடைய சூழ்நிலை அறிந்து அவன் அருகே வருவார் என்றால் இன்றைக்கு எங்கள் மத்தியில், நம் மத்தியில் அதே இயேசு, உலாவி கொண்டிருக்கின்ற இயேசு உங்களை கண்டு உங்கள் சூழ்நிலை அறிந்து உங்கள் அருகே வந்து உங்களை பார்த்து இயேசு வார்த்தைகளை பேச வல்லவராயிருக்கின்றார். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட சாத்தானுடைய சாபமா இருந்தாலும், இன்றைக்கு அவருடைய நாமத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் அதை முறிந்து அதோடைய சக்தி நிர்மூலமாக்கப்படும் என்று நான் உங்களை பார்த்து நான் சொல்லுகின்றேன். என்னோடு கூட எழுப்பி நிற்கின்றீர்களா? அவங்களோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். இன்றைய காலையில் தேவனுடைய வார்த்தை நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கின்றது. அவருடைய வார்த்தை பலரை இன்று காலையில் விடுவிக்க தேவனுடைய வார்த்தை அனுப்பப்பட்டிருக்கின்றது ஐயா.
பலரை குணமாக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை அனுப்பப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய சூழ்நிலை மாற்றும்படியாக தேவன் வார்த்தை அனுப்பிவிட்டார். இன்றைக்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் கரங்களை உயர்த்தி அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளணும். இந்த வார்த்தைக்கு ஆமென் என்றும் சொல்லி, ஆண்டவரே அப்படியே நடப்பதாக என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் விசுவாசித்தபடியால் அவன் நீதிமான் என்று கருதப்பட்டான். தேவன் அவர் சொன்னார், ஆகையால் தேவன் இதை செய்வார் என்று அவருடைய வார்த்தையில் நம்பிக்கையாய் இருந்தபடியால் தேவன் அவருடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை நிறைவேற்றினார். ஐயா, இன்றைக்கு அதே தேவன் நம் மத்தியில் அவர் பேசுகின்ற வார்த்தைகளை யாரெல்லாம் பிடித்து கொள்கின்றீர்களோ, யாரெல்லாம் உறுதியோடு, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு நான் எடுத்துக்கிறேன், என் குடும்பத்துக்கு நான் எடுத்துக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் எடுத்துக்கிறேன், என் வியாபாரத்துக்கு நான் இந்த வார்த்தையை எடுத்துக்கிறேன், இந்த வார்த்தையினால என்னை விடுவீங்க, இந்த வார்த்தையினால என்ன குணமாக்குங்க, இந்த வார்த்தையினால தரித்திரம் முறிக்கட்டும், இந்த வார்த்தையினால சாபம் முறிந்து போகட்டும் என்று யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட அந்த வார்த்தையை பெற்றுக் கொள்கின்றீர்கள், இன்றைக்கு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில இப்பொழுதே நடக்க ஆரம்பிக்கும். இப்பொழுதே மருத்துவர் செய்ய முடியாததை தெய்வீக மருத்துவர் இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தை தொட வல்லவராய் இருக்கின்றார். அந்த கட்டி இப்பொழுதே மறையும், அந்த கிட்னியில் இருக்கின்ற ப்ராப்ளம் இப்பொழுதே குணமடையும், அந்த கேன்சர் இப்பொழுதே உங்கள் சரீரத்தை வைத்து நீங்கி போகும். அந்த குழந்தை பெற முடியாத அந்த ஒரு தடை இன்றைக்கு தேவன் மாற்றி இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் கட்ட வல்லவராய் இருக்கின்றார். கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் அந்த வார்த்தையை பிடித்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, அந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்கின்றேன், விசுவாசத்தினால் அந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்கின்றேன். ஜெபிங்க ஜெபிங்க. ஒரு சில நிமிடங்கள் உங்கள் வாய்களை திறந்து விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ பிரசனம் இந்த இடத்தில் நிறைவாக இருக்கின்றது. ஆண்டவருடைய பிரசனம் இங்கே உலாவிக் கொண்டிருக்கின்றது. அவருடைய அற்புத வல்லமை இந்த இடத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் அதை கரங்களை நீட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி அவர் கரத்தை நீட்டி அவருடைய வஸ்திரத்தை தொட்ட நிமித்தம் அவளுக்கு சுகம் வந்ததோ, அதே போல இன்றைக்கு இந்த ஆலயம் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிரப்பப்பட்டிருக்கின்ற ஐயா. இந்த ஆலயத்தில் அவருடைய வஸ்திர தொங்கல் நிரப்பப்பட்டிருக்கு. உங்க கரத்தை நீட்டி உங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, உங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க, உங்கள் சூழ்நிலையில் மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுங்க. யாரும் அறியாத எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், இன்றைக்கு அவருடைய அற்புத வல்லமை இந்த ஆலயத்தை நிரப்பி கொண்டிருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது உங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம், இப்பொழுது உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது மனிதனால் செய்ய முடியாததை நம்முடைய தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஐயா, உங்களுடைய
ஒருவேளை சரீரத்தில் பலவீனம் இருக்கிறதுனா அந்த சரீரத்தின் பாகத்தில் உங்கள் கரங்களை வைத்துக்கொள்ளுங்க. நான் ஜெபிக்க போறேன். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்கலாம், அல்ல உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், உடைக்கப்பட்ட ஒரு குடும்பமா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. உங்கள் சரீரத்தில் பலவீனம் இருந்தால் சரீரத்தில் எங்க பலவீனம் இருக்கோ அந்த இடத்துல உங்கள் கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் ஜெபம் செய்ய போறேன். இந்த ஜெபிக்கின்ற நேரத்தில் கட்டுகள் முறிக்கப்படும், சாத்தானுடைய கிரியைகள் அந்தகாரம் அதோடைய நிர்மூலமாக்கப்படும். ஜெபிக்கும் பொழுது அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்கள் சரீரத்தில் கடந்து பாய்ந்து வரப்போகின்றது. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் என்னுடைய வார்த்தையினால் அல்லங்க, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால வல்லமை உண்டு. அவருடைய நாமத்தை யாரெல்லாம் கூப்பிடுகின்றார்களோ அவருக்கு அற்புதம் உண்டு. அவருடைய நாமத்திற்கு மிகப்பெரிய வல்லமை உண்டு. அவருடைய நாமத்தினால இன்னைக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு அவருடைய நாமத்தினால உங்களுக்கு கிடைக்கும். விசுவாசத்தோடு கூட நான் ஜெபிக்கின்ற நேரத்தில் நீங்கள் அந்த மனிதனை போல அந்த ஜெபத்தின் வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க. விசுவாசின் வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க. இப்பொழுதே பிடித்துக் கொள்ற நேரத்தில் சாத்தானுடைய கிரிகள் முறிக்கப்படுகிறது. அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு உம்முடைய பிரசனத்தில் நின்று கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால நாங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பார்வையில வெளியேற பெற்றவர்கள் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்ற வார்த்தையின்படி இன்று காலையில யாரெல்லாம் ஒரு பலவீனத்தோடு சரீரத்தில் வந்திருக்கின்றார்களோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால விடுதலை, இயேசுவின் நாமத்தினால சுகம், இயேசுவின் நாமத்தினால அந்த சரீரத்திற்கு பலன் உண்டாவதாக. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்க, yes yes yes, I receive the miracle, I receive the miracle. இப்பொழுது 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 இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அந்த சாபம் முறிக்கப்படுவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால அந்த சக்தி, இயேசுவின் நாமத்தினால விடுதலை 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 பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. விடுதலை விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பாய்ந்து போகின்ற பரிசுத்தாவின் அபிஷேகம் எங்கள் மத்தியில் கிரியை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பலரை நீங்கள் தொட்டிருப்பதற்காக நன்றி. இப்பொழுது இந்த கட்டிகள் மறைந்திருப்பதற்காக நன்றி. சரீரத்தில் மாற்றங்கள் ஏற்கனவே நடந்திருப்பதற்காக நன்றி. வீட்டில் இருக்கின்ற சூழ்நிலைகள் இப்பொழுது ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது மாறிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. திருமணங்கள் மீண்டும் கட்டப்படுவதற்காக நன்றி. உடைந்திருக்கின்ற குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்காக நன்றி. தூர போயிருக்கின்ற பிள்ளைகள் மீண்டும் பெற்றோரிடத்தில் திரும்பி வருவதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் சரீரங்களை உம்முடைய பரிசுத்த வல்லமையினால் தொடுகின்ற அந்த அற்புத வல்லமைக்காக நன்றி ஆண்டவர். ஆராதனைக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் கூட நீர் இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவர். பலர் மேல இன்று காலையில கரங்களை வைத்து ஜெபித்திருக்கின்றோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம், அவருடைய வல்லமை, உயிர்த்தெழுதல் வல்லமை அவளுக்கு கிரியை செய்வதாக. இந்த காலையில் உமக்கு நாங்கள் துதி கன மகிமையை செலுத்துகின்றோம். இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஜெபித்திருக்கின்ற நேரத்தில் பலரை ஆவியானவர் தொட்டிருக்கின்றார் என்று நான் நிச்சயம் நம்புகின்றேன். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறார். நீங்கள் போகும்பொழுதே நீங்கள் சோதித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் இப்படி அற்புதங்களை செய்திருப்பார் என்றால் நீங்கள் கட்டாயம் இந்த மனிதனுக்கு இயேசு சொன்னது போல உன் பாயை எடுத்து உன் படுக்கை எடுத்து நடன்னு சொன்னது போல நீங்களும் அந்த சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு கர்த்தர் உங்கள் இந்த வாரம் முழுவதும் நடத்துவாராக. ஆமென்.